மங்களம் வாத்தியார மங்களம் பாடின விஜய் சேதுபதி தலை தெரித்து ஓடின அருண் சிக்கிய தர்ஷிகா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல கமலை மாதிரி யாராலையும் வர முடியாது. அதுலேயும் விஜய் சேதுபதி தப்ப தட்டி கேட்காம பூசி மொழிகி போட்டியாளர்களை பேசவும் விடாமல் சொதப்புறாரு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற விதமாக இப்போது வெளியான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை பயங்கரமாக மகிழ்வித்துருச்சு. அதாவது இத்தனை நாளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டீமாக நண்பர்கள் அப்படிங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு விளையாடிட்டு வந்த கோவா டீமை இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டாரு. அதாவது போன வாரத்தில் டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் வந்துட்டு நடந்துச்சு. இதில் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா மொத்த கேமையுமே கெடுக்கிற விதமாக ரொம்பவே நல்லவங்க நாங்கள், எங்களால் மற்றவங்கள கஷ்டவேப்படுத்த முடியாது, எங்களுக்கு அது தெரியவும் தெரியாது, அப்படி விளையாடுறது எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் முகமுடியை போட்டுக்கிட்டு விளையாடுறவங்களையுமே கெடுத்து தானும் விளையாடாமல் சுவாரஸ்யத்தை குறைச்சிட்டாங்க. இதனால் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் மொத்த பேருமே சேர்ந்து இப்போ கோவா டீமை குற்றவாளி போல நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி வெளியிருந்து பார்க்குறவங்களுக்குமே ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவோட விளையாட்டு எரிச்சலை ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இதுக்கு மொத்தமாக கேள்வி கேட்குற விதமாக விஜய் சேதுபதி விட்டு கொடுத்து விளையாடுறதா இருந்தால் நீங்கள் உள்ளே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தயவு செஞ்சு நான் கதவு திறந்து வைக்கிறேன், வெளியே வந்துடுங்க. நண்பர்கள் அப்படிங்கிற பெயரில் உள்ளே உட்காந்து விளையாடுற மற்றவங்களுடைய விளையாட்டை நீங்கள் கெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவா கேங்கை தனியாக உட்கார வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. கடைசி நேரத்தில் மேனேஜராக வந்த மங்களவாத்தியாரும் இதில் தெரியாமல் அடிபட்டுக்கிட்டோமே, என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கதறது போல் ரஞ்சித்துமே பார்த்தீங்கன்னா இந்த கேங்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இதுக்கிடையில் அருணும் இந்த கோவா டீமுக்கு வெளியே ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நினச்சி அவங்களோட சேர்றதுக்கு முயற்சி எடுத்தார். கடைசியில் விஜய் சேதுபதி வச்சு வாங்கினதோ எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி கொள்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோவா டீமுக்கு எதிராகவே மாறி சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையும் தொடர்ந்து இன்னைக்கு சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஈவன் விஜய் சேதுபதி அவர்களே அதை உறுதிப்படுத்தினாரு. ஸோ அந்த வகையில் இந்த வீக் பார்த்தீங்கன்னா குறைவான ஓட்டுகளை பெற்று பிக் பாஸ் வீட்டை விட்டு சாட்சனா அண்ட் ஆர்ஜி ஆனந்தி தான் வந்துட்டு டபுள் எவிக்ஷனாக வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு அக்கா தங்கச்சி போல இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் ரெண்டு பேருமே வெளியே போய் அக்கா தங்கச்சிகளாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரோ என்னவோ ரெண்டு பேரையுமே ஒன்றா டபுள் எவிக்ஷனாக ஒரே ஸ்டேஜில் வெளியே அனுப்பி விடுறாங்க. அண்ட் அதே போல் சாட்சனாவால் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வகையான எதிர்மறையான விமர்சனங்களையுமே சந்திச்சிருப்பார். பிகாஸ் எவிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த அந்த முடிவை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் எடுக்கிற முடிவு கிடையாது, பட் அதை விஜய் சேதுபதி அவர்கள் தான் எடுக்கிறாரு. சாட்சனா எத்தனையோ முறை எவிக்ட் ஆக வரும்போது எல்லாமே அவர் தான் சாட்சனாவை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சாட்சனா விஜய் சேதுபதியோட ஒரு மகளாக ஒரு படத்தில் நடித்தாங்க அப்படிங்கிற ஒரே காரியத்துக்காக சாட்சனாவை வச்சே விஜய் சேதுபதியை நிறைய பேர் வந்துட்டு எதிர்மறையான விமர்சனங்கள் பண்ணாங்க. பட் அது எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற வகையில் இன்றைக்கி சாட்சனா வெளியேறிட்டாங்க. இனி விஜய் சேதுபதி மேலே ஒரு மகள் மேலே ஓரவஞ்சனை வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா வைக்கப்பட்ட கருத்துமே இனி வரப்போகிறது கிடையாது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.